Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து OS வந்து ரீஇன்ஸ்டால் பண்றத OS வந்து புதுசா சேஞ்ச் பண்ற மாதிரி சொல்லி கொடுங்க bro. அதாவது வீடியோ வந்து போடுங்க bro அப்படினு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அவர்ட்ட சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் வந்து போட்டுருக்கு bro. OS டவுன் பண்றது, பூட் பண்றது, சேஞ்ச் பண்ற வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் அப்படினு சொல்லியிருந்தோம். சோ அவரும் கேட்டார் bro எல்லாமே தனித்தனியா இருக்கு. சோ ஒரே வீடியோவா போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கேக்கும்போது சோ நானும் யோசிச்சிட்டு இருந்தேன். சோ நம்ம சேனல்ல வந்து எல்லாம் பார்ட் வீடியோ தான் போட்டுருக்கோம். சோ ஏன் ஒரே வீடியோவா போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோல வந்து OS எப்படி டவுன் பண்றது, அதுக்கான பூட் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் டவுன் பண்றது, எப்படி வந்து பூட் பண்றது, OS வந்து எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. OS வந்து சேஞ்ச் பண்ணணும். OS வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸோ OS பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி சேஞ்ச் பண்ண சிஸ்டம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்க வந்து ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் OS வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஏதோ யூடியூப் வீடியோ வந்து பாக்குறீங்க. ஸோ எங்க வீடியோ தவிர வேற ஏதாவது யூடியூப் வீடியோ வந்து பாக்குறீங்க OS சேஞ்ச் பண்றது எப்படின்னு. ஸோ அந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பார்த்து அதே மாதிரி எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து OS வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு OS புதுசா உங்க கம்ப்யூட்டருக்கு அல்லது பழைய கம்ப்யூட்டருக்கு ஏதாவது OS செஞ்சா பழைய OS செஞ்சா ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ வீடியோல வந்து போறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. நான் சொல்லி சில ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். நீங்க OS டவுன்லோட் பண்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா RGB இன்டர்நெட் வந்து தேவை. சோ நீங்க மொபைல் டவுன்லோட் பண்றீங்களா, பிசில லேப்டாப்ல டவுன்லோட் பண்றீங்களா, அதாவது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சோ மொபைல டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட RGB வந்து நமக்கு தேவை. OS வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட RGB. உங்களுக்கு இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெவியா இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாள்லயே சீக்கிரம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அப்படி வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னா ஒரு நாள்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து லிங்க் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ வந்து OS வந்து நீங்க ஒரு நாள் வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்டர்நெட் வந்து கடன் வாங்கி OS ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ OS எல்லாமே டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட ப்ரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து வேணும். பென்ட்ரைவ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா வந்து 4GB பென்ட்ரைவ்ல மினிமம் வச்சிருந்தா ஆகாது. மினிமம் 8GB பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும் தான் OS வந்து இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா OSோட டேட்டா சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6GB அரௌண்ட் 6GB வந்து வருது. பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8GB பென்ட்ரைவ் வந்து மினிமம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ மிகப்பெரிய 16GB 32GB அவ்வளவு பென்ட்ரைவ்லாம் போக அவசியம் கிடையாது. உங்களுக்கு 8GB பென்ட்ரைவ் வச்சிருக்கீங்களா, OS டவுன்லோட் பண்ணிக்க பென்ட்ரைவ் வந்து வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து OS வந்து பூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து OS வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வந்து OS எப்படி டவுன்லோட் சொல்லி வந்து பார்த்துட்டு வந்துருங்க வீடியோவை. சோ இப்போ வந்து OS எப்படி டவுன்லோட் சொல்லி பார்த்தலாம். சோ Chrome browser ஓபன் பண்ணிக்கங்க. Chrome browser விட்டு Windows 10 ISO டவுன்லோட் சொல்லி டைப் பண்ணுங்க. சோ டைப் பண்ண ஃபர்ஸ்ட் வர வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் Windows 10 disk image. சோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து எடிஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ் 10ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இருக்கிறது வந்து விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 அப்டேட். அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிட் வந்து செலக்ட் பண்ணும். 32 பிட் அட் 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆயிரும். எப்படின்னா நீங்கள் OS வந்து இப்போ 5GB 6GB இல்லைன்னா டேட்டா வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நாளைக்கு டவுன்லோட் பண்ணலாம் நினச்சிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் தான் அந்த நமக்கு லிங்க் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலிடிட்டி அதாவது எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு நாளைக்குள்ள டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துங்க. ஹாட்ஸ்பாட்டோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி வந்து ஒரே நாளில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து லிங்க் எக்ஸ்பைர் ஆயிரும். அது நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதாவது பாதி ஸ்டேஜில் தான் அந்த இன்டர்நெட் போல வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் எக்ஸ்பைரி ஆகிருக்கு கரெக்டாக உங்களுக்கு மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 64 பிட் டவுன்லோட் தான் அதுதான் எனக்கு வேணும். ஸோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 5.79 GB வந்து OS வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டவுன்லோட் ஸ்பீடு பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் வந்து டவுன்லோட் ஆகும் தெரியல. உங்கள் ஏரியாவோட டவுன்லோட் ஸ்பீடு பொறுத்து வந்து சீக்கிரமாக தான் லேட்டாக தான் தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன வந்து ஒரு நாளைக்குள்ள டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அல்லது உங்கள் ஃபேமிலி அப்பா அம்மாவிட்ட ஏதாவது மொபைலில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி வந்து ஒரே நாளுக்குள்ள டவுன் பண்ணிக்க. கிட்டத்தட்ட 6GB பக்கத்தில் வந்து வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பூட் பண்ணிவிட்டு அப்படி OS வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் வந்து க்ளீன் ஃபார்மேட் பண்ணி தான் OS வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. OS வந்து எப்படி வந்து மொபைல் டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி வந்து பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பிசிலையும் டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல OS வீடியோ டவுன்லோட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து மொபைலை வந்து ஸ்டார்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து பென்ட்ரைவ் வந்து எடுத்துங்க. OS வந்து கரெக்டான இடத்துல வச்சுட்டு அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தட் இப்போ வந்து நம்ம பூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்து போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்து வந்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸை வந்து பூட் பண்ணுறதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவை. அதில் வந்து முதல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பென்ட்ரைவ் வந்து 8 GB பென்ட்ரைவ் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ 4 GB பென்ட்ரைவில் பத்தாது, ஏன்னா ஓஎஸ் வந்து கிட்டத்தட்ட 5 GB இருக்குது. ஸோ 8 GB பென்ட்ரைவ் நமக்கு வேணும். ஸோ அதை எடுத்து வச்சுங்க. நமக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் OS சாஃப்ட்வேர் வந்து வேணும். அதெல்லாம் வந்து நம்ம பூட் பண்ண முடியும். மற்ற சாஃப்ட்வேர் இருக்குது, பட் எனக்கு வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவர் OS நான் எப்பவுமே அதில் வந்து பூட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பவர் OS சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூட்டிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ ப்ரௌசர் போய்க்குங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க், அதாவது இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். நீங்கள் உள்ளே வந்து போனீங்கன்னா வந்து டவுன்லோட் பவர்ஸ் வந்து 32 பிட் இருக்குமா அல்ல 64 பிட், உங்களோட சிஸ்டம் வந்து எந்த பிட்டில் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது ஓஎஸ் வந்து போட போறீங்கன்னா 64 பிட் டவுன் பண்ணிங்கன்னா ஓஎஸ் வந்து டவுன் பண்ணி வச்சிருப்பீங்க. 32 or 64 எதில் வந்து டவுன் பண்ணிங்களோ அதுக்கான பிட்டை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து 64 பிட் டவுன் வந்து நான் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 MB தான் சாஃப்ட்வேர் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்டென்சர் ஃபைல் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோல்டு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட்வேர் ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். பவர் OS சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எதில் போய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் போய் வந்து நமக்கு இந்த கிரியேட்டபிள் பூட் USB டிரைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம யூஸ் பண்ணி வந்து OS வந்து பூட் பண்ண போகிறோம். ஸோ OS வந்து இப்போ பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பென்ட்ரைவ் வந்து நீங்கள் பிளக்இன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ பென்ட்ரைவ் நம்ம போய் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து USB டிரைவ் வந்து 32 GB பென்ட்ரைவ் வந்து நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம பூட் பண்ணும்போது அந்த பவர் OS சாஃப்ட்வேர் அதுவே வந்து ஃபார்மேட் கேட்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாலும் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை, ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். பவர் OS ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் USB, அதாவது பூட்டபிள் USB டிரைவ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது ஓகே கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் வந்து சாஃப்ட்வேர் வந்து ரீஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இமேஜ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் ஃபைலை வந்து நம்ம OS வந்து இன்செர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்கு நான் போகிறேன், அதாவது எந்த டிரைவில் வந்து ஃபோல்டர் வச்சிருக்கணும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல வந்து OS வந்து டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து 64 பிட் விண்டோஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் 20H2 இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இமேஜ் ஃபைல்ஸ், அதாவது சோர்ஸ் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம USB டிரைவில் வந்து சாண்டிஸ்க் அந்த பென் டிரைவில் வந்து பூட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த USB டிரைவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, அதாவது ஹார்ட் டிஸ்கில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அல்லது பென் டிரைவில் வந்து பூட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே, அதாவது நீங்கள் முதல்ல ஃபார்மேட் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா பென்ட்ரைவ் இந்த இடத்துல வந்து ஃபார்மேட் கேட்கும். ஆல் டேட்டா USB will be overwritten, do you want to continue. ஸோ இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்மேட் ஆயிரும், ஓவர் ரிட்டன் ஆயிரும். நீங்களே பார்க்கலாம். ஸோ 5.7 GB வந்து டோட்டல் சைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் USB டிரைவ் வித் NTFS ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்மேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ வந்து USB டிரைவ், அதாவது நமக்கு பூட்டிங் ஆக ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பூட்டிங் ஆகிட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் கொடுத்துருவோம். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பென்ட்ரைவ், ஸோ பூட்டிங் பென்ட்ரைவில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டக் ஃபைல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது பூட்டிங் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். OS சேஞ்ச் பண்ணி பூட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்ற போயிடலாம்.
ஸோ இப்போ பென்ட்ரைவே நீங்கள் பூட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓஎஸ் எல்லாம் டவுன் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் அந்த சாஃப்ட்வேர் பவர் ஐஎஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பென்ட்ரைவ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இப்போ லேப்டாப் எல்லாத்தையும் வந்து 100% வந்து சார்ஜ் வந்து பிளகின் பண்ணி வச்சுங்க. டெஸ்க்டாப் லேப்டாப் வந்து போடுறீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணி வச்சுங்க, ஃபுல் சார்ஜாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ கரண்ட் இருக்கிற டைமாக வந்து பார்த்துங்க. லேப்டாப் வந்து ஃபுல் சார்ஜ் வச்சுக்கோங்க. ஸோ பென்ட்ரைவ் பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணி ரெடியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட்டிங் கீ வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அதாவது உங்களோட சிஸ்டத்துக்கு உங்களோட லேப்டாப்க்கு என்னென்ன பிராண்டுக்கு என்னென்ன பூட் கீன்னு சொல்லி இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணி வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஹெச்பி லேப்டாப். ஸோ வந்து எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணி என்னோட பூட் ஆப்ஷன் போயிடும். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஓஎஸ் வந்து பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணது வந்து சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் 32 GB பென்ட்ரைவில் வந்து பூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 8 GB பென்ட்ரைவ் இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பூட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஃபார்மேட் பண்ணி வந்து நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ஹெச்பியோட கவர்மெண்ட் லேப்டாப் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 246 இந்த மாடலுக்கான லேப்டாப்புக்கு தான் விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த லேப்டாப் டெஸ்க்டாப் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு பூட் கீ வந்திருக்கும். லேப்டாப்க்கு டெஸ்க்டாப்க்கு வந்து ஒவ்வொரு மாடல் Lenovo ஹெச்பி ஏசர் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பூட் கீ இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. F9 இருக்கும், எஸ்கேப் பட்டன் இருக்கும், F12 F11 எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து எஸ்கேப் பட்டன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து சிஸ்டம் ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா பூட் மெனுக்கு வந்து நமக்கு வந்து போயாச்சு. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பூட் டிவைஸ் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போவோம். அதுக்கு வந்து நமக்கு போகிறதுக்கு வந்து F9 அதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணவன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான டிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் இந்த சாண்டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கீழே டவுன் ப்ரெஸ் பண்ணி வந்து யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் சாண்டிஸ்க் இதை வந்து இப்போ என்டர் கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ விண்டோஸோட லோகோ வந்து வருது. ஸோ பூட்டாக இருக்குது வந்து லோடிங் ஆப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம் பொறுத்து வந்து இருக்குது. ஸோ சில ஸ்பீடிங் டைம் வந்து பொறுத்து சிஸ்டம் லேப்டாப் பொறுத்தா வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோம் என்டர்பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் ரெடி டு இன்ஸ்டால் வந்து காட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இல்லாட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா லாங்குவேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோம் வந்தீங்கன்னா இன்ஸ்டால்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால்லாம் கொடுத்துடலாம். The setup is starting. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அண்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் இதை வந்து இப்போ என்டர் பண்ணிடுங்க. ஸோ 1 செகண்ட் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இப்போ வந்து பார்த்தா அப்கிரேட் மெத்தட் ஆர் கஸ்டமர் இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரைவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து சில எல்லா ட்ரைவ்ஸும் எனக்கு அது வேணாம். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷன் உங்களுக்கு எந்த இது வேணுமோ, அதாவது எந்த ட்ரைவ் வந்து எதாவது வச்சிருப்பீங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்தி வச்சுட்டு வந்து அது வேணுமா வேணாமா சொல்லிட்டு வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மேட் வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃபார்மேட் கொடுத்துடலாம். ஒவ்வொன்றா வந்து ஃபார்மேட் கொடுப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஸோ வந்து சிங்கிள் ஃபைல் தான் இருக்குது, அதாவது சிங்கிள் டிரைவ் தான் மட்டும் இருக்குது. ஸோ லோக்கலில் சி டிரைவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தலாம். ஸோ இப்போ வந்து ஓஎஸ் சேஞ்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்களே பார்க்கலாம். ஸோ செட்டப் வந்து இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி டேக் சம்டைம்ஸ், அதாவது மேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஆகலாம். ஸோ உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடு பொறுத்து இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து இன்ஸ்டால் ஆகுதோ. நம்மளோட கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுமா தான். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூட்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சு. ஸோ சிஸ்டம் 2-3 தடவை ஸ்டார்ட் ஆகி வந்து நமக்கு அந்த விண்டோஸ் லோகோ எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகி வந்து. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நம்ம ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து புதுசாக வந்து உள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்டர்டேட்ஸ் இது வந்து நம்ம இந்த லாங்குவேஜ் கொடுத்துருந்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன், என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து கீபோர்டு வந்து லேஅவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து கொடுத்துட்டு ஸோ இப்போ என்டர் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் ஆட் செகண்ட் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கு வந்து இப்போ நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த நேம் வந்து வேணுமோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் கொடுக்கணும் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நோ கொடுத்துருங்க, எஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நோ கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் ஃபார்மெட் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து விண்டோஸ் ப்ளஸ் இ கொடுத்து லோக்கல் டிஸ்க் ஃபைல் போகிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து எல்லா ஃபார்மெட் வந்து டெலிட் பண்ணிட்டேன், எல்லா ட்ரைவும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அது போக பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுன் பண்ணுறது, பூட் பண்ணுறது, ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா விண்டோஸ் 10 சேஞ்ச் பண்ணல நடுவு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட்லேயும் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது ஒவ்வொரு கமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். அதாவது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே தான் வந்து என்னால் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து பண்ண முடியும். நான் வந்து ஒர்க் போயிட்டு வந்துருக்கனால கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும். ஸோ நான் அப்போ தான் வருவேன். அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் அதை வந்து பார்த்து வந்து படிக்க முடியும். அதை படித்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் அதை ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் ஓஎஸ் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் எப்படி ஓஎஸ் டவுன் பண்ணுறது, பூட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இப்போ வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ் அதை பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டினியூவாக வந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. மீண்டும் முன்னாடி உங்களை சந்திக்கிறேன்.